இந்த வீடியோவில் எங்களோட ரீசன்ட் மூவ் டு சனிவேல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே யூஎஸில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் நம்ம மாறும்போது என்ன திங்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும், நம்மளே வந்து நம்ம திங்ஸ் மூவ் பண்ணணுமா இல்லை பேக்கர்ஸ் மூவர்ஸ் வச்சு பண்ணலாமா, இதுக்கு எவ்வளோ செலவாகும், அண்ட் எந்த சீசனில் வந்து யூஸ்வலாக எல்லோரும் இங்கே மாறுறாங்க, அண்ட் அந்த லொக்கேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறது, இது எப்படி புக் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் அர்ச்சனா நலேப்பன். வெல்கம் டு அவர் சேனல் Dartales. இந்த வீக்கெண்ட் நம்ம வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக எல்லா திங்ஸையும் எடுத்து பேக் பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு. பிகாஸ் நம்ம வந்து ஹவர் கணக்கில் பே பண்ணுறனால ஒரு 2 hours சீக்கிரம் முடிக்கிறதுனால நம்ம எல்லாத்தையுமே நம்மளே பேக் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து ஜஸ்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 hours முடிச்சிடலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு 1 week முன்னாடியே வந்து பாக்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே பேக் பண்ணி ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம வாஷிங்டன்லேருந்து கலிஃபோர்னியா லாஸ்ட் இயர் மூவ் பண்ணனால நம்மக்கிட்ட நிறையவே பாக்ஸஸ் இருக்குது. ஸோ கிச்சன் ஐட்டம்ஸ், பாத்ரூம் ஐட்டம்ஸ் இது மாதிரி ஒவ்வொன்றும் செப்பரேட் பண்ணி நம்ம பாக்ஸஸில் எடுத்து வைக்க போகிறோம். அண்ட் இது வந்து நமக்கு ஒரு 1 week முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் ஓகேவாக இருக்கும். இப்போ நம்ம கலிஃபோர்னியா ஃப்ரீமாண்ட் லொக்கேஷன்லேருந்து சனிவேல் மூவ் பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் 20 miles தான், ஒரு 20 to 25 minutes டிரைவ் தான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக நாங்கள் யூஹால் எடுத்து நம்மளே ஷிஃப்ட் பண்ணலாம்னு நினச்சது. பட் இது வந்து லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் சீப்பாக இருந்தனால சரி அண்ட் 2 hours முடிஞ்சிரும் அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்ம இவங்களை வந்து புக் பண்ணியிருக்கோம். யூஎஸில் எப்போவுமே மேன் பவருக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிறனால இப்போ நம்மளே வந்து கொஞ்சம் இது காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம யூஹால் எடுத்துகிட்டு நம்மளே ட்ரைவ் பண்ணணும், நம்மளே நம்ம திங்ஸ் எடுத்து வைக்கும்போது அது ஓவராலாக ஒரு இந்த மாதிரி 1 bedroom ஹவுஸ்க்கு வந்து ஒரு $200 முடிஞ்சிரும். இன்கேஸ் நம்ம வந்து இல்லை நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடியணும், யாரோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு மேன் பவர் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேக்கர்ஸ் மூவர்ஸ் கிட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 1 bedroom ஹவுஸ்க்கு ஒரு $400 அது மாதிரி ஆகும். இன்கேஸ் நம்ம பெரிய வீட்டில் இருக்கோம், 2 bedroom 3 bedroom அப்படின்னா ஒரு நிறைய பேர் தேவைப்படுறாங்கன்னா நம்ம 4 பேர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பாக்ஸஸ் எல்லாமே இந்த டாலி யூஸ் பண்ணிடுவாங்க, இந்த ஹேண்ட் ட்ரக் மாதிரி. ஸோ இது வந்து நம்ம தனியாக கூட வாங்கிக்கலாம் இல்லை ரெண்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நம்மளா வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இது இந்த பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸில் கூட இது வச்சுருப்பாங்க. நம்ம பெரிய பேக்கேஜ்லாம் வருது நம்ம வீட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்காக. நம்ம 1 bedroom ஹவுஸில் இருக்கிறனால இந்த ட்ரக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இதுவே பெருசு தான், இது ஒரு 2 bedroom வரை கூட எடுத்துக்கலாம். இனிஷியலாக நம்ம வந்து எவ்வளோ பெட்ரூமில் இருக்கோ ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரக் எடுத்துகிட்டு வரதுக்கு அண்ட் எந்த பிளேஸ்லேருந்து எங்கே மூவ் பண்ணுறோம் இதெல்லாம் வச்சு தான் வந்து அவங்க நமக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க, இவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ப்ரைஸிங் வந்து ட்ரக்குக்கு அது பெட்ரோல் நம்ம அதுக்காக கேலனுக்கு இவ்வளோ அது மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் இவங்க வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கான டிப், அது போக எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறோம் அந்த டிஸ்டன்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பாக்ஸஸ் லக்கேஜ்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சோஃபா, டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே பிளாஸ்டிக் ரேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி ஸோ அதுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் ஒரு சில கொஞ்சம் பத்திரமா போகிற டேபிள்க்கெல்லாம் இந்த மாதிரி கிளாத் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இது வச்சு மேலே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. யூஎஸில் எப்போவுமே வின்டரை விட சம்மரில் நிறைய பேர் மூவ் பண்ணுவாங்க. பட் வின்டரில் நம்ம மூவ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் வந்து அந்த டைமில் வீட்டோட ரெண்ட்டு எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். பட் சம்மர் டைம் நிறைய பேர் மூவ் பண்ணுறனால அப்போது வந்து அப்பார்ட்மெண்ட் ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி புக் பண்ணுறது இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக அந்தந்த கம்பெனி வந்து அதுக்காக பே பண்ணிடுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து இல்லை அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பக்கத்து ஏரியாவுக்கு மூவ் பண்ணுறனால இந்த மூவ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதே இது நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு மாறுறோம் இல்லை கொஞ்ச நாள் வந்து இந்தியா போயிட்டு வர போகிறோம், அது வரைக்கும் திங்ஸ் வந்து ஒரு பப்ளிக் ஸ்டோரேஜ்லையோ இல்லை இந்த மாதிரி பேக்கர்ஸ் மூவர்ஸ் அவங்களோட பிளேஸ்லேயே வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. பட் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் மூவ் பண்ண மாட்டாங்க.
கரெக்டாக 1 ஹவரில் நம்ம பேக் பண்ணி வச்சுருந்த திங்ஸ் அது போக மற்ற இருந்தது எல்லா திங்ஸுமே எடுத்து வந்து ட்ரக்கில் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட நியூ அட்ரஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அங்கே வந்து அவங்க போகிறாங்க. நம்மளும் நம்மளோட காரில் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் நம்ம எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம். இன்கேஸ் நம்ம இந்தந்த பிளேஸில் வைக்கணும், அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அது மாதிரி இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பே பண்ணணும். இப்போ நம்ம இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம இருந்த 1 பெட்ரூம்லேருந்து இப்போ வர வீடு வந்து நமக்கு 2 பெட்ரூம் வேணும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறனால மாறி இருக்கும். பட் சேம் டைம் நம்ம 1 பெட்ரூம்க்கு என்ன பே பண்ணுறோமோ ஸோ அதே ரெண்ட் தான் வந்து இங்கே இருக்கிற 2 பெட்ரூம்க்கு நம்ம பே பண்ண போகிறோம். பட் ஃப்ரீமௌண்ட்டை விட சனிவல் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இருந்தால் கூட இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் டவுனுக்கு சென்டர் அண்ட் சேம் டைம் கொஞ்சம் அமௌண்ட் ஆல்சோ கம்மி. அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் திங், என்னோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே பேச்சுலராக 7 இயர்ஸ் முன்னாடி இங்கே இருந்தது. இப்போ நாங்கள் ஃபேமிலியாக அதே அப்பார்ட்மெண்ட்க்கு வந்திருக்கோம். எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு எம்டி டூர் பார்த்துடலாம். ஸோ இது வந்து லிவிங் ஏரியா, அதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு இங்கே கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா வந்திருக்கு. ஸோ லிவிங் ஏரியாவிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோன்னா நமக்கு இது வந்து 2 பெட்ரூம் வித் 1 பாத். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூம். இது வந்து ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்கோம். அண்ட் வியானோட ப்ளே ஐட்டம்ஸ் சம்டைம்ஸ் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இந்த யூனிட்டில் வந்து வாஷர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு மட்டும் ஒரு பெரிய க்ளாசட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. இந்த க்ளாசட் வந்து வியான் ஏதோ ஒரு ப்ளே ஏரியா அப்படின்னு நினச்சிட்டு அவன் உள்ளே போய் லாக் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ இது வந்து நம்ம ட்ரெஸ் வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்டோரேஜ்க்காக. ஓப்பன் ஓப்பன் பண்ணு, எந்த திங்ஸ் எங்கே வைக்கணும்னு சொல்லணும். ஓப்பன் பண்ணு. We are not playing hide and seek. This is not a hide and seek game. நம்ம எந்த ரூமில் எந்தெந்த திங்ஸ் வைக்கணும்னு சொல்கிறோமோ அதை வந்து அவங்க கரெக்டாக வந்து வச்சுட்டாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி பாக்ஸஸில் கூட இது கிச்சனோடது இது பெட்ரூமோடது எழுதுனால ஸோ இந்த பாக்ஸ் எங்கெங்கே வைங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்தந்த பிளேஸில் கரெக்டாகவே வச்சு கொடுத்துட்டாங்க. இது 20 minutes டிரைவில் நம்ம வந்துட்டனால இது ஒரு சின்ன மூவ் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம பெருசாக வந்து ரொம்ப பேக் பண்ணணும், சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்களே ஓரளவுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சேஃப்டியாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பாக்ஸஸ்குள்ளே இருக்கிற கிச்சன் ஐட்டம்ஸ் இது மாதிரியெல்லாம் நான் வந்து செராமிக் கிளாஸ் வேர்க் மட்டும் கொஞ்சம் எல்லாமே பேப்பர் மட்டும் சுற்றி சுற்றி வந்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கிராக் எல்லாம் விழக்கூடாது, ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. யூஸ்வலாக வீடு மூவ் பண்ணுறப்ப கன்சிடர் பண்ணுற விஷயம் வந்து லொக்கேஷன், அது பக்கத்தில் நமக்கு எந்த அளவுக்கு எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுன்னு நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக பார்ப்போம். ஸோ இது வந்து டவுன் டவுனுக்கு ரொம்பவே வாக்கபிள். நம்ம 2 minutes 3 minutes வாக் பண்ணியே வந்து போயிடலாம், எல்லா கடைகளும் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமாக வியான் மாதிரி குட்டி பசங்க இருக்கும்போது கன்சிடர் பண்ணுறது அங்கே இருக்கிற ஸ்கூல். ஸோ பக்கத்தில் வந்து அட்டெண்டன்ஸ் ஜோன் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஸ்கூல் இருக்கும், அங்கே தான் அவன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கூலோட ரேட்டிங் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அதுக்கான வெப்சைட்டில் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வரணும் வீட்டுக்கு. அண்ட் அது போக இது வந்து சிலிகான் வேலியிலேருந்து ஒரு 10 minutes டிரைவ் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கும். ஸோ அதனால நம்ம வேறு ஜாப் ஸ்விட்ச் பண்ணால் கூட கொஞ்சம் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரணும் அப்படின்னு தேவை இருக்காது. வியானுக்கு வந்து இந்த மாதிரி பேக் பண்ணுறது, அன்பேக் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, எடுத்து வைக்கிறது இது எல்லாமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவன் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே நிறையவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் மோஸ்ட்டாக நாங்கள் 2 daysக்குள்ளே இந்த பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ணி வைக்கணும். ஸோ அவங்க வந்து ஃபைனலாக ஒரு 3 hours எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கான பே ஆல்சோ அவங்களுக்கு வந்து நம்ம கேஷாகவும் கொடுக்கலாம், இல்லை வென்மோ இது மாதிரி ஆப்பில் கூட நம்ம பே பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம எல்லாமே பேக் பண்ணி வந்து ஒரு பிளேஸில் செட்டில் ஆயாச்சு. ஸோ இந்த ஒர்க்னால தான் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட முடியல. பட் இனிமேல் நம்ம நிறைய பிளேசஸ் ட்ராவல் பண்ணலாம், ஃபுட்ஸ் குக் பண்ணலாம், நிறைய ஷாப்பிங் போகலாம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.